யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 2 வாசிங்க யாராவது. என் சகோதரரே, என்னம்மா நல்லா படிமா. பாத்தியா? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, சொல்லுங்க, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, ட்ரிபுலேஷன், நான் சொன்னல, உபத்திரம், சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாய். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை வருது பாருங்க. உபத்திரம், பொறுமை, விசுவாசம், பரீட்சை, சந்தோஷம் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை திரும்பி 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 வரும் எல்லாம் எங்க போனாலும். நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஒன்றிலும் சொல்லுங்க சொல்லுங்க, ஒன்றிலும் குறையுள்ளவர்களாமல் எல்லாவற்றிலும் பூரணராய் விளங்கினா. எப்பா, ஒரு பூரணமான மனுஷன் பூர்ணமான வாழ்க்கை வாழ்றதுக்கு, ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை வாழ்றதுக்கு பொறுமை அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமை உள்ளவனுக்கு இந்த தேவன் என்ன பண்றாரு? எல்லாம் செய்யறாரு. அதனால பொறுமையாயிரு. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? பொறுமையா. நிறைய பாப்பா, அர்ஜென்ட் படாத, அமைதியாரு அமைதியாரு, பொறுமையாரு பொறுமையாரு, உனக்கு வைக்காதையா போயிட போறேன். இந்த பசங்க சாப்பாடை பார்த்தோன்னா போச்சு, எனக்கு 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 ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்காத மாதிரி. உங்களில் ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளதால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கணும், ஒருவரும் கடிந்து கொள்ளணுமாக தேவனிடத்தில் கேட்கப்படும், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் எல்லலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கப்படுவன் காற்றினால் அடிபட்டு அலைகிறாள் ஒப்பாயிருப்பான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தருடைய எதனா பெறலாம் என்று இருமனம் உள்ளவன் தன் வழி நிலையற்றவனாக இருக்கிறான். அது என்ன சொல்றாருன்னா, திருப்போம் அந்த விசுவாசம், பொறுமை, சந்தோஷம், பிரச்சனை, இவைகள் நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? பொறுமையாய் காணப்பட வேண்டும். பக சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? பொறுமையாய் காணப்பட வேண்டும். இருந்தா ஒரு ஆபேன் சொல்லுங்க. இந்த பொறுமை ரொம்ப 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 முக்கியம். எப்படிப்பட்ட நேரத்தில் பொறுமையா இருக்கணுமா? எப்படிப்பட்ட நேரத்தில் பொறுமையா இருக்கணுமாங்க? ஹல்லேலூயா. உபத்திர நேரத்தில் நீங்க எப்போது என்ன பண்ணணும்? பொறுமையாய் இருக்கணும். அடுத்தது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பக சொல்லுங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்போ இந்த உபத்திரத்தில் பொறுமையா இருக்கிறவங்க, நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கிறவங்க, அவங்களுடைய ஹேபிட் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையின் முறை எப்படி இருக்கும், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கும்னா, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பாங்க. சொல்லுங்க, ஜெபத்தில் என்ன பண்ணுவாங்க? உறுதியாய் தரித்திருப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இந்த இங்கிலீஷில் போட்டிருக்குது, ப்ரேயரில் வந்து கண்டினியூவாக இருப்பாங்களாம், ஸ்டாண்டில் இருப்பாங்களாம். ஸ்டாண்ட் அப்படின்னா அதாவது என்னன்னா, ரிஜாய்சிங் கோ பேஷன் இன் ட்ரிபுலேஷன் கண்டினியூங் இன்ஸ்டன்ட் இன் ப்ரேயர். அதாவது ஜெபத்தில் எப்போது நிற்பாங்க, விட்டுட்டு ஓட மாட்டாங்க, தலை தெறிக்க என்ன பண்ண மாட்டாங்க, அதுலேயே இருப்பாங்க, அங்கேயே இருப்பாங்க. ஜெபத்தில் உறுதியாய். சொல்லுங்க, ஜெபத்தில் என்ன பண்ணுவாங்க? உறுதியாய். ஸ்டாண்ட், ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதில் உறுதி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த உறுதி. ஜெபத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவனுக்கு விசுவாசம், ஒருவனுக்கு நம்பிக்கை, ஒருவனுக்கு பொறுமை, ஒருவனுக்கு சந்தோஷம் ஒரு உபத்திரத்தில் இருக்கிற போது நான் சொல்கிறேன் பாருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சொல்ல, ஜெபத்தில் என்ன பண்ண வேண்டும்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல பிலிப்பியர்ல சொல்றாரு நினைக்கிறேன், கவனிங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்திலும் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே என்ன பண்ணுங்க? விழித்திருங்கள். அப்போ கண்டினியூ பிரேயர், ஜெபத்தில் உறுதியாக இருப்பது.
ஜெபம் பண்ணால் பண்ணலாம், இஷ்டம் தான் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண தேவையில்லை. அப்படியே விசுவாசமாக இருக்கிறவன், நம்பிக்கையாக இருக்கிறவன், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிறவன், பிரச்சனை நேரத்தில் பொறுமையாக இருக்கிறவன், இவன் எப்படி இருப்பான்னா, அவன் லைஃப் எப்படி இருக்குன்னா ஜெபத்தில் உறுதியாய் தரித்து இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. உறுதியாய் தரித்திருப்பான். பகசனம் உறுதியாய். அதை தான் நான் சொல்றது. இன்னொரு வார்த்தை சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. வேலையில் வந்துட்டு போவீங்களா? இடைவிடாமல் வேலை செய்வீங்க. ஜெபத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் வந்து ஒரு விழித்திருப்பது, அலர்ட். ஜெபம் வந்து ஒரு என்ன பண்ணுது, எந்த பிசாசோ, எந்த பொல்லாத சக்தியும், எந்த நாச மோசமோ உன் வாழ்க்கையில் உள்ள பூந்து நாசமாக்காதபடி உங்களை என்ன பண்ணுது, ஜெபம் பாதுகாக்குது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். சொல்லுங்க, ஜெபத்தில் உறுதியா இருங்க. ஜெபத்தில் என்ன பண்ணுங்க, உறுதியா இருங்க. இயேசு சொன்னார் கெத்செமனே தோட்டத்தில் என்ன சொன்னாருங்க? சொல்லுங்க, ஒருவன் சோதிக்கப்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு என்ன சொல்றாரு அவரு? சோதனைக்கு என்ன சொல்றாரு? விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது? ஹல்லேலூயா. அப்போ பிசாசு உங்களை சோதிக்கும்படி வரான். அவன் சோதனைக்கு சிக்காதபடி, அவன் சோதனைக்கு மேற்கொள்வதற்கு ஜெபம் பண்ணுங்க. இயேசு முன்னாடியே 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். சோதனைக்காரன் வந்தான். ஆனால் இயேசுவை மேற்கொள்ள முடிஞ்சுதா? இயேசுவை மேற்கொள்ள முடியவே இல்லை. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், ட்ரிபுலேஷன், உபத்திரம், நீ பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, போதாது, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். உபத்திரத்திலேருந்து, பாடுகளிலிருந்து, துக்கத்திலிருந்து, பல தடைகளிலிருந்து, பல போராட்டத்திலிருந்து நீ வெளியே வரணும்னா ஜெபத்துக்கு நேரம் கொடுக்காம, இல்லைங்க அப்புறம் பார்க்கலாங்க, அப்புறம் பார்க்கலாம்னா அப்புறம் பார்க்கலாம் தான் இருக்கும். ஆனால் உங்கள் பிரச்சனையை விட்டு என்ன பண்ணுறது, உங்களை பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர மாட்டீங்க, பிரச்சனையோடு கூட வாழ்வீங்க. எப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க தான் அப்போ தான் உங்கள் பிரச்சனை போகும். திரும்ப உங்களுக்கு உதாரணம் சொல்லி காட்டுறேன். பவுலும் சீலா என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 நினைக்கிறேன், 16-17 நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணாங்க? 2 பேரையும், சீலாவையும் பழுத்தையும், சுவிசேஷம் சொன்னீங்களா, அடி பண்ணீங்களா, அப்படி அடிச்சு கிட்டுச்சு தொழுவ மரத்தில் கட்டி தொங்க விட்டாங்க. ஆனால் தொழுவ மரத்தில் கட்டி தொங்க விட்டாலும் அவங்க என்ன பண்ணாங்க? இரவு நேரத்தில் தேவனை பாடி, கர்த்தரை பாடி, ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணாங்க? தேவனை ஆராதிச்சாங்க. உடனே சடுதியாய் அவங்களை சுற்றி இருந்ததெல்லாம் அசைந்தது. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் என்ன பண்ணுது? திறந்தது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ராகல் எடுத்துருவியா? வீட்டில் போய் நல்லா பைபிள் படிக்கணும், அப்போ தான் எடுக்க முடியும் டக்குன்னு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைமுடியாகும், பூமி மிகவும், கதவுகளெல்லாம் எல்லாரும் கட்டுகளும் கழன்று போயிட்டு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? 24 அவங்கள என்ன பண்ணாங்க? உட்கார வைத்து அவள் கால்களை தொழுவ மரத்தில் கட்டி நல்லா அடிச்சு இல்லை அவளை தொங்க விட்டாங்க. உபத்திரம். இயேசுவை சொல்ல போனாங்க, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல போனாங்க, அடித்தாங்க, கொண்டாங்க, தொழுவ மரத்தில் கட்டினாங்க, சிறைச்சாலில் போட்டாங்க. ஐயோயோ, ஏன்டா இங்கே வந்தோம், எதுக்கடா வந்தோம், இப்படிலாம் நம்ம இருக்கன்ற அப்படின்னு சொல்லிட்டு முனகலை. ஆனால் ஜெபம் பண்ணாங்க, உறுதியாக இருந்தாங்க. 2 பேரும் உறுதியாக ஜெபம் பண்ணாங்க.
ஆகவே பாருங்க, சிறைச்சாலைகள் அசங்குறது, கதவுகள் திறக்கிறது, அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரு. அவங்களுடைய எல்லா உபத்திரத்தில் நீக்கலாக்கி விடுதலையாக்கி என்ன பண்றாரு? எந்த மனுஷன் சிறைச்சாலையில் போட்டானோ அந்த மனுஷன் காலைல வச்சு வெளியே போகணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ உபத்திரம் வருதுன்னா உபத்திரத்தில் ஜெபம் பண்ணணும். இயேசு ஜெபம் பண்ணார். நம்ம ஆண்டவராக இயேசுனா சொன்னார், கெத்செமனே தோட்டையில் சோதனைக்கு படாதபடி என்ன பண்ணுங்க, விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ விழித்திருந்து ஜெபம் பண்ணுறியோ, குடும்பத்தை சுற்றி காணப்படுகிற எந்த பிரச்சனையும் உன் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாது, வரவே வராது. காவல் காக்கிற மாதிரி ஒழுங்கா ஜெபம் பண்ணல, எல்லாம் உள்ளே வந்துடும். அது கும்மாலம் விடும். அப்புறம் நீ அது கூட சேர்ந்துன்னு ஓடின்னு ஆடின்னு தான் இருக்கணும். அப்போது கணவர்மார்கள் மனைவிமார்கள்லாம் அந்த காலத்தில் பாருங்கள், சர்ச்சைக்கு வருவங்களாம் கடவுளை தேடாதான் இருப்பாங்களோ, அது நல்லா ஜெபம் பண்ணும்போது திரும்பி ஜெபத்தை நிறுத்திடுவாங்க. என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஐயா முன்னெல்லாம் என் பொண்டாட்டி நல்லா ஜெபம் பண்ணா, இப்போ ஜெபம் பண்ணுறது இல்லை, தூங்குறா, அதான் பிரச்சனை அப்படின்வாங்க. இவர் கோயிலுக்கு வர மாட்டார். ஆனால் ஒரு காரியம் தெரியும், இன்னும் நல்லா ஜெபம் பண்ணால் நல்லா இருந்தோம், இப்போ ஜெபம் பண்ணுறதுல பிரச்சனை. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அல்லேலூயா. அப்போது ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம் என்றால் நிச்சயம் சொல்கிறேன், எல்லா உபத்திரங்களையும் எல்லாம் வேணும். பாஸ்டர்மா ஃபோன் பண்ணி, எப்பா இரவு ஜெபம் இருக்குதுப்பா. நான் எப்படி அங்கேருந்து வருது? வேலைக்கு இரவு வேணுன்னா என்ன வேணால் எங்கே வேணால் போவாங்க. 4 மைல் 4 கடல், அதுக்கு போகிறது இதுக்கு போகிறது. சர்ச்சுக்கு வருதுன்னு இருட்டாக இருக்கமே, பகலாக இருக்கமே, 1000 காரணம். நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்காக தான் ஜெபம் பண்ண சொல்கிறார் ஆண்டவர். அவர் அழுகுறாங்க, எனக்காக அழுகாதப்பா உங்களுக்காக அழுங்கன்னார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சொல்லுங்கள், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். குடும்பத்தில் எப்படி வந்து ஒரு உறுதி இல்லாத மனுஷனை கட்டிட்டாங்க, சரியே இல்லைங்க, நாணல் போல் ஆடிட்டு இருக்கிறாருங்க, எது ஒரு ஸ்டெஃபன் இல்லைங்க. எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல, உறுதி இல்லைன்னா நிற்க மாட்டாருங்க இவர். இவரை கட்டுந்தே வேஸ்ட்டுங்க. அம்மா வந்தோன்னே கொலைகிறாருங்க, விட்டுடுறாருங்க, எது பேச மாட்டுறாருங்க, நியாயத்தை சொல்ல மாட்டுறாருங்க. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. சொல்லுங்க, ஜெபத்தில் என்ன பண்ணுங்க, உறுதியாய் தரித்திருங்க. எல்லா பிரச்சனையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இயேசு அப்படி தான் இருந்தார். மலை பிரசங்கத்தில் அப்படி தான் செஞ்சார் அவர். அந்த இடத்துல செஞ்சார். அதுக்கப்புறம் இங்கே அப்படி தான் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஜெபத்தில் யாரெல்லாம் உறுதியாய் தரித்திருந்தாங்களோ அவங்கெல்லாம் பெரிய காரியங்களை செஞ்சாங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவங்கள வந்து அந்த காலத்தில் வந்து அடித்தாங்க. அப்போஸ்தலர்களை 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் அடித்தாங்க, இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் எல்லாம் போய் திரும்ப கூடி போய் என்ன பண்ணுறாங்க, அப்பேற்பட்ட உபத்திரத்திலையும் கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணவன்னா கூடி இருந்த இடம் என்ன பண்ணுதுங்க, அசைந்தது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவளை அடித்தாங்க, அவர் உபத்திரப்படுத்துகிறாங்க, இனி இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்பேற்பட்ட உபத்திரம் எதுவும் வரல. பல சின்ன சின்ன உபத்திரம்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஜெபம் பண்ணீங்களா, ஜெபம் பண்ணா, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தா நான் சொல்கிறேன் எல்லா பிரச்சனையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தில் உறுதி இல்லை, அப்புறம் ஆவிக்கு எப்போதும் பாஸ்டர் ஜெபத்தை நம்பி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும். ஒன்றும் இல்லை, பாஸ்டர் கூப்பிட்டு டெய்லி வந்து ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும். குட்டியாக இருக்க சொல்ல இந்த பிள்ளைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவீங்க. 22 வயசு ஆன பேர் கூடவா நீங்கள் சாப்பாடு ஊட்டணும்னு சொல்லுவீங்க? 7 வயசு 8 வயசு ஆச்சா நீயே எடுத்து சாப்பிட்டு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? அதனால் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க, அப்போ தான் பெரிய காரியங்கள் நடக்கும். ஆகவே நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரம் நேரத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரிச்சிருங்க. இப்படி இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் உங்களால் மேற்கொள்ள முடியும்.
இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு உறுதி இல்லாமல் இருக்காதீங்க. ஒரு உறுதி இல்லாத நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பெரிய ஒரு மாடலாக மாறிடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும். ஆமாம், ஒரு பெரிய மாடலாக மாறுவீங்க. 1000 பிரச்சனை வந்தாலும் சும்மா இப்படி நிற்பீங்க. பார்த்தலாம் ஒரு கை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், ஆட்டம் கட்டுவாங்க கட கட கடன். ஏன்? ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபம் இல்லைன்னா அந்த வீடு ஆடிடும். ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. அதனால் குடும்பமாய் கூப்பிட்டு, எப்பா குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க, தனிப்பட்ட ஜெபத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? உற்சாகப்படுத்துங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உறுதியாக இருங்க. அப்போ பாருங்க, எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சாத்தான் உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது? எந்த பிரச்சனையும் கொண்டு வர முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை போற்றுகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை வாழ்த்துகிறோம்ப்பா, உம்மை வணங்குகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வாழ்க 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 வாழ்க, எங்கள் இயேசுவின் திருநாமம் வாழ்க என்று சொல்லி ஆண்டவரே, இந்த வேளையில நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொன்னபடியே ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு உதவி கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. நான் ஆவியில உள்ளான மனுஷனில தேவனுடைய காரியங்களில வளரவும், தேவனுக்காய் வாழவும், சாட்சியாய் நிற்கவும், என் குடும்பத்துக்கு உத்தரவாதம் பண்ணவர்களாய் காணப்படவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா. எதிராளியானவனை எவனை விழுங்கலாம் என்று சுத்தி திரிகிற நேரத்தில் விசுவாசத்தோடு ஜெபத்தில் விழித்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்க. ஜெபத்தில் உறுதியாக இருக்க, ஜெபத்துக்கு ஓடோடி வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமது கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. உமது கிருபைக்குள்ளாய் மூடுங்க, உமது சமாதானத்துக்குள்ளாய் மூடுங்க, உமது ஆசீர்வாதத்துக்குள்ளாய் மூடுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள்லாம் இருங்க, இன்னைக்கு நான் தான் கிளாஸ் எடுக்க போறேன்.